உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமா இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி முக்கியமா? இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி, முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான் வருது. விஜய் அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா? சீமான் அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா? டிஎம்கே என்ன பண்ணுது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பக்கம் அந்த கட்சியை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த கட்சியை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணதுனால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பல வருஷமா ஒரு கப்பல் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு வேற கட்சி, இந்த பையன் வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிக்கு அப்போஸ் பண்ற மாதிரி ரீல்ஸா அனுப்பிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ற பார்ட்டிய பத்தி தப்பா பேசுறான். ஆனா அந்த பொண்ணு பதிலுக்கு அவன் சப்போர்ட் பண்ற கட்சிய பத்தி தப்பா பேசல, எதுவுமே பண்ணல. நான் இந்த பார்ட்டிய சப்போர்ட் பண்றது என்னோட தனிப்பட்ட உரிமை அப்படின்ற மாதிரி அவ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலி ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? நீ அந்த பார்ட்டிய சப்போர்ட் பண்றனா, அப்போ எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ண நிச்சயத்துக்கு அப்புறமா அந்த பையன் கல்யாணமே வேணான்னு சொல்லி, நீனும் தேவையில்ல இந்த கல்யாணமோ தேவையில்லன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பையே முடிச்சு கட்டியிருக்கான். என்னது இது? பாலிடிக்ஸ் வேற, பர்சனல் லைஃப் வேற, ரெண்டுத்தையும் ஏன் மிக்ஸ் பண்றீங்க? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாட்டை யாரு நல்லா டெவலப் பண்ணுவாங்களோன்னு சொல்லி பார்த்துதான் நம்ம லீடரை சூஸ் பண்றோம். அதுதாங்க பாலிடிக்ஸ். அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் பண்றது, ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்றது, வீட்டுக்குள்ள சண்டை போடுறது, அதுவும் குழந்தைங்களெல்லாம் இன்வால்வ் பண்றாங்க. இந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குழந்தைங்க அடம் பிடிச்சி அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு பாலிடிக்ஸ் பத்தி என்ன தெரியும்? நம்ம நாட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சைல்டு அபியூஸ், விமன் சேஃப்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி அத்தனை பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம்? ரூலிங் பார்ட்டி என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம குவெஸ்சன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்மளே ஒரு கட்சிக்காக நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களை தப்பா பேசி அவங்களோட ஃபேமிலியை இழுத்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் யோசிங்களேன், யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு லீடரை சூஸ் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்கு மேல அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பையே லூஸ் பண்ணிட்டு இருக்கணும்ட்டு எந்த அவசியமே கிடையாது. நாளைக்கு ரிசல்ட் எதுவா வந்தாலும் சரி, ப்ளீஸ் அத பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. எனக்கு பாலிடிக்ஸ் பத்திலாம் பெருசா நாலேஜ் கிடையாது. ஆனா எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல நான் எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை பத்தியுமே பேசல. மக்களான நம்ம என்னைக்கு மாறுறோமோ, நம்ம மைண்ட் செட்டை என்னைக்கு மாத்திக்கிறோமோ அன்னைக்குதான் உண்மையான மாற்றம் வரும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றம் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம், ஆனா அது நம்மள இருந்து தான் ஆரம்பிக்கும். யாருமே பர்சனலா எடுத்துக்க வேண்டாம், எல்லாமே நல்லதாவே நடக்கும்.